57 கிலோ எடையுள்ள மார்க்கவசத்தையும் 7 கிலோ எடையுள்ள ஈட்டியையும் பிரம்மாண்டமான அவன் பட்டயத்தையும் பிடித்து நின்ற 9 அடி 9 அங்குல ராட்சத பிறவியான கோலியாத்தை நம் கண்முன்னே பார்த்தால்தான் மிகவும் பலசாலியான சவுலும் யுத்த வீரர்களான இஸ்ரவேலிய பலசாலிகளும் ஏன் பயப்பட்டார்கள் என்று அறிய முடியும். அது மட்டுமின்றி வெறும் 17 வயதுடைய சிறுவனாக இருந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்தியதாக வேதம் பதிவிட்டிருப்பதும் 13 அடிக்கும் அதிகமான உயரமுடையவரான பாசானின் ராஜாவாக இருந்த ராட்சத பிறவிகளான ஓக்கையும் ராட்சதர்களான அவன் படைகளையும் இஸ்ரவேலின் முன்பு தோற்றுப்போனவர்களாக வேதம் காட்டுவதும் பயத்தை நம்மிடம் இருந்து எடுத்துப் போடுவதற்குதான் என்று அறிய முடியும். ஏனெனில் கோலியாத்தைப் போல கஷ்டங்களை கண்டவுடன் சிலர் இடறி விடுகிறார்கள். அதனால் தேவ ஜனமே, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் உன்னை பாதுகாக்க கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் இங்கே அனுபவிக்கும் ஒவ்வொரு தீங்கிலும் கூட தேவன் உங்களோடுதான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. எப்படி ஆதாமை உண்டாக்கும் முன்பே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்த பின் அவரை படைத்தாரோ, உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவிற்குள் நம்மை தெரிந்து கொண்ட நம் தேவனும் நமக்கும் அவ்வாறே செய்திருக்கிறார். அதனால்தான் வேதம் உன்னதத்திலுள்ள சகல ஆசீர்வாதத்தாலும் நம்மை ஆசீர்வதித்து இருப்பதாக தெளிவுபடுத்துகிறது. அதனால் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் அவரிடம் ஒப்புவித்து பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி மேன்மையானதை தெரிந்து கொண்டு நம் ஓட்டத்தை வெற்றியாக முடிப்போமாக. ஆமேன்.